உலக தமிழர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை ரோஸ்ட். இந்த வீடியோ முழுக்க அண்ணாமலை ரோஸ்ட் தான். நம்ம இப்படி யாரையுமே பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு அரசியல் தற்குறி அப்படிங்கிறதால அண்ணாமலையை பற்றி தாராளமாக பேசலாம், எந்த தப்பும் கிடையாது. என்னோட வயசில் சின்ன பையன்தான், அதனால் தாராளமாக பேசலாம். எதுக்காக அண்ணாமலையை நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உண்மையிலேயே தமிழக பிஜேபி தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மை, மறுக்க முடியாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை தான், அதையும் மறுக்க முடியாது. குறிப்பாக அண்ணாமலைக்கு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீடியாக்களை அண்ணாமலை அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது தான். இந்த வகையில் அண்ணாமலை தமிழக பிஜேபியை வளர்த்தெடுத்தார், இன்னும் பல இளைஞர்களை கூட பிஜேபி பக்கம் இழுத்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு கட்ட கடைசியில் தான் ஒரு அரசியல் தற்குறி அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை. அண்ணாமலையை இயக்கும் திமுக அப்படின்னு தான் நான் தலைப்பே வச்சுருக்கேன். இந்த தலைப்பு உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் இப்போ நாம் பேச போகிறோம். இந்த ஆளுநரோட தேநீர் விருந்து, அதன் பிறகு கருணாநிதியோட நாணயம் வெளியீடு, இதிலெல்லாம் பிஜேபியும் திமுகவும் ஒன்றிணைஞ்சதை நாம் பார்த்துருப்போம். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் லிப் டு லிப்பு கிஸ் அடிச்சிக்கல, அவ்வளோதான், அந்தளவுக்கு ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமாக பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவான் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு தரப்பும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் பாஜகவை அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு திமுககாரங்க பேசுவாங்க. இந்த பக்கம் திமுக வந்தால் நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இவங்க பேசிக்கிருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஊரை கெடுக்கக்கூடிய வேலைகளை தான் இவ்வளோ நாளாக பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிறது இப்போ வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதை அண்ணாமலையோட பேட்டி அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இத்தனை நாளாக நாங்கள் 4 செவத்துக்குள்ளே கள்ள உறவோடு தான் இருந்தோம், வெளியில் வந்து தான் அடிச்சுக்கிட்ட மாதிரி நடித்தோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. ஏன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அண்ணாமலை பேசினதால் அவரை தற்கூரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு பதில் நான் கடைசியில் கொடுக்குறேன். ஆனால் அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு? 2019 வருட தேர்தலில் பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாரு, கூட்டணி கட்சி முதலமைச்சர்கள் எல்லாம் வராங்க, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டேன், தோக்க போகிற மோடிக்காக நான் எதுக்கு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாராம். அதெல்லாம் இருக்குட்டா தம்பி அண்ணாமலை, 2019 நீ யார்? முதல்ல ஒரு முதலமைச்சரை கூப்பிட்ற அளவுக்கு நீ பெரிய பருப்பாக இருந்தியாப்ப. நீ 2020 தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட. 2021 தான் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவரான. 2019 நீயே ஒரு அட்ரஸ் இல்லாதவனாச்சு, நீ எப்படி முதலமைச்சரை நேரில் கூப்பிட்ற அளவுக்கு இருந்த? ஏன் அப்போ தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் மாதிரியான நபர்கள் கூப்பிட மாட்டாங்களா? நேராக நீ தான் கூப்பிடுவியா? அதாவது கேட்கறதுக்கு காதுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சௌரிய கூந்தலுக்கு பேசக்கூடாது, காதுகள் பாவம் இல்லையா? இதில் இன்னொரு அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லாமல் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2019 தோக்க போகிற மோடிக்காக நான் எதுக்கு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார் அப்படின்னா, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெத்து தான். தமிழ்நாட்டில் மோடியை நாங்கள் வீழ்த்திடுவோம், மோடிக்கு நாங்கள் எதிராக நிற்போம்னு சொல்லக்கூடிய திமுக காரன் முழுக்க போய் காலில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் திருமாவளவன் அமித்ஷா கிட்ட போய் கூட கும்பிடு போட்ட கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோக்களில். ஆனால் மோடியை எதிர்த்து நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாசிச பாஜகவை வீழ்த்தறதுக்கு ஒரு சரியான தலைவர் அப்படிங்கிறத அண்ணாமலை மூலமாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட இந்த 2021 எலெக்ஷனில் ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்க, பாதி சீட்டு கொடுக்கணும்னு மிட் நைட்டு 1:30 மணி வரைக்கும் அமித்ஷா உட்காந்துருந்தார். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னு பேசுனதும் இதே அண்ணாமலை தான். அப்போ இந்திய அளவில் யாராலும் எதிர்க்க முடியாத நபர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷாவையும் மோடியவும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நான் சொல்லலை, அண்ணாமலையோட பேட்டியிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாசிச பாஜகவை அறுக்கிறேன்னு சொல்கிறவன் பூரா மிட் நைட்டில் போய் கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் கூட்டணியிலே இருந்தாலும் கூட தப்புன்னா தப்பு தான், என்னோட முடிவில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெத்து தான், இதை மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவதாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் தவழ்ந்து முதலமைச்சரானவர். தம்பி அண்ணாமலை, நீ தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டு வந்தவன், சரிங்களா? நான் வாடா போடாலாம் பேச மாட்டேன். தம்பி என்னோட வயசில் சின்னவர் அப்படிங்கிறதால பேசுகிறேன். நீங்கள் கூகுளில் கூட எடுத்து பார்த்துக்கலாம்.
தம்பியோட டேட் ஆஃப் பர்த்தே 84 தான் நினைக்கிறேன். அதனால் தம்பின்னு சொல்லலாம். தம்பி அண்ணாமலை, நீ முதல்ல யார்? நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. உடனே பிஜேபிக்காரன் எங்கேருந்தோ பிடிச்சி விலைக்கு வாங்கிட்டு வந்தானோ இல்லை என்ன கருமத்தை கொடுத்து உன்னை இழுத்துட்டு வந்தானோ தெரியல, இழுத்துட்டு வந்து நியமன பதவியில் உட்காந்துருக்க. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார்? சாதாரண ஒரு தொண்டர், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அதன் பிறகு இன்னைக்கு அதே கட்சிக்கு பொது செயலாளர். இது அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட படிப்படியான வளர்ச்சி. நீ யாருப்பா? உன்னை விட தமிழ்நாட்டு பிஜேபியில் கொடி கட்டினவன், கோஷம் போட்டவன், கட்சியோட சித்தாந்தத்தில் ஊறினவன், ஆர்எஸ்எஸ் கொள்கையில் இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். நேராக நீ வந்து தலைவர் சீட்டில் குந்துற அப்படின்னா நீ எல்லாம் நியமிக்கப்பட்டு வந்த ஒரு ஆள். நீ ஒரு ப்ராஜெக்ட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ப்ராஜெக்ட். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் சப்ஜெக்ட். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. தவழ்ந்து வந்து முதல்வரானார். இதை தவிர வேற எவனாலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே குற்றம் சாட்டவே முடியல. இந்த பக்கம் உதயநிதி எடுத்துக்க, தவழ்ந்து வந்து முதலமைச்சரானவர் பாரு. இந்த பக்கம் அண்ணாமலை எடுத்துக்க, தவழ்ந்து வந்து முதலமைச்சரானவர். அப்போ உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் அண்டர் டீலிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? இதை தவிர வேற என்னையா குற்றச்சாட்டு வைக்க முடியும்? குடிமராமத்து பணி மூலமாக இன்னைக்கும் ஏரிகள் நிரம்பிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தமிழன். உன்னால் குற்றம் சாட்ட முடியுமா? இது தப்புன்னு எதிர்த்து பேச முடியுமா? 14 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணம். இது மத்திய அரசு தான் கொடுத்ததுனாலும் இவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப போராடி எடுத்துகிட்டு வந்தது. நீட் தேர்வை ரத்து செஞ்சு நாங்கள் கிழிச்சிருவோன்னு உதயநிதி வகைராக்கள், கருணாநிதி குடும்ப கொத்தடிமைகள் எல்லாம் கூப்பாடு போட்டு இன்னைய வரைக்கும் முடியாதுன்னு அதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீட்டை ரத்து செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% நீட் தேர்வில் மருத்துவ கலந்தாய்வில் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பல அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி காட்டினது எடப்பாடி பழனிசாமி. இதை உன்னால் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு கள்ளசாராய மரணங்கள் எக்கச்சக்கமாக நடக்குது. கஞ்சா தெருவுக்கு தெரு புகஞ்சிக்கிட்டு இருக்கு. தன்னோட ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கள்ளசாராய சாவு இல்லாமல், கஞ்சா புழக்கம் இல்லாமல், சட்டம் ஒழுங்க சரியான முறையில் நடத்தி காட்டி ஆட்சி செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. ஒன்னால் நிரூபிக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் தவழ்ந்து வந்தேன். எப்படி வந்தோங்கிறது முக்கியம் இல்லைடா தம்பி அண்ணாமலை. வந்த இடத்துல என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தோல்விக்கு காரணம் அவரோட ஆட்சின்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டில். உங்களோட இந்த கூட்டணி கருமாந்திரம் இல்லைன்னா நிச்சயமாக ஆட்சியில் அவர் தான் இருந்திருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெறும் 1.5% ஓட்டு வச்சுருந்த உங்களுக்காக கிட்டத்தட்ட 20% இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு வங்கி அவர் இழந்தார். நீங்கள் தாண்டா அவரை தெருவுக்கு கொண்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் உள்குத்து டீலி அப்பத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த கள்ள கூட்டணி வெளியில் வந்துருச்சுல்ல, கருணாநிதி அவர்களோட நாணய வெளியீட்டு விழா, ஆளுநர் தேநீர் விருந்தெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டீங்கல்ல. அங்கே போயிட்டு கேட்டால் கருணாநிதியோட நினைவிடத்துக்கு நான் போகக்கூடாதா அப்படின்னு பேசுனது இந்த அண்ணாமலை. திருவாரூரில் ஒரு தெருவுக்கு கருணாநிதி பேர் வைக்கணும்னு சொன்னதுக்கே அன்னைக்கு கத்தி கூப்பாடு போட்டு நாடகம் அடிச்சிய என்ன மானாவுக்கு அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? இப்போ கள்ள கூட்டணி வெளியில் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதுக்கணும். கண்ட மேனிக்கு அந்த பக்கம் திமுககாரன் சொல்லி கொடுக்குறான். உடன்பிறப்புகளோட வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பொது வழியில் வந்து வாந்தி எடுக்கிறேன்னா நீ அரசியல் தற்கூரியா இல்லையா? நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் குற்றம் குறை சொல்லி இதெல்லாம் தப்பு, இவரோட ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நீ நிறுவனன்னு வச்சுக்க உண்மையான அரசியல் தலைவன். அதை விட்டுட்டு தவழ்ந்து வர்ற இடத்துக்கு அவர் எப்பேருந்து வந்தார் தெரியுமா? தொண்டனாகி, கிளை செயலாளராகி, கொடி பிடிச்சி, போஸ்டர் ஒட்டி, போராட்டம் நடத்தி, உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு, கட்சிக்காக முன்னெடுக்கப்பட்ட எல்லா பணிகள்லையும் கலந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தவர். சாதாரணமாக ரோட்டில் போகிற அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து வாடா தம்பி நீ தவழ்ந்து வா உனக்கு முதலமைச்சர் பதவி தருவேன்னு சொல்லுவாங்களா? தவழ்ந்து வந்தார். ஆமாம், எப்படி வேணாலும் வரலையா? வந்த இடத்துல என்ன சாதிச்சார் அதை சொல்லு. இந்த திமுக காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன், எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து வந்தார். அன்னைக்கு அந்த அம்மா தான் பொதுச் செயலாளர், செயற்குழு பொதுக்குழுவோட நியமனம் படி அவங்க காலில் அவர் விழுந்தார். திமுக காரனாட்டம் பாக்ஸிங் போட்டு பிரியாணி ஓசி சோறு தின்னதுக்கு பிரியாணி கடைக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இல்லை பரோட்டா கடையில் கடப்பாக்கல்லில் திருடிட்டு போனதால் பரோட்டா கடைக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிங்களா? இல்லை பியூட்டி பார்லரில் ஒரு பொம்பளையை எட்டி வச்சதால் பியூட்டி பார்லரில் போய் பொம்பளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிங்களா? நடா பேச்சு பேசுகிறீங்க.
ஒரு தமிழன், சுத்தமான தமிழன், ரொம்ப வருடத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து தான் இருக்கிற அத்தனை கஷ்டத்துலையும் இந்த நிதி நெருக்கடி, ஒரு பக்கம் உள்கட்சி பிரச்சனை, இத்தனையும் சமாளிச்சுக்கிட்டு பெரிய சனிங்கிற பிஜேபியை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இவ்வளோத்தையும் தாங்கி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக ஆட்சியை நடத்தி காமிச்சதே அவரோட சாதனை. அவ்வளோ நிதி நெருக்கடியிலையும் லேப்டாப் கொடுக்கப்பட்டுச்சு, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நடக்குது? இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனாங்கிற பேரிடரை மிக சிறப்பாக கையாண்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதையெல்லாம் உங்களால் விமர்சித்து பேசவே முடியாது. அரசியல் ரீதியாக எடப்பாடி அப்படிங்கிற ஒரு மனிதரை விமர்சிக்கிறது உங்கள் கையில் தரவுகளே இல்லை. ஏன்னா அவர் வளர்க்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நபராலையும் ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட வளர்ப்பு. உன்ன மாதிரி தற்கூரி எங்கேயோ கடந்து தூக்கிட்டு வந்தவனை கூட்டு வந்து நியமனம் பண்ணி வச்சா நீ வீடியோ எடுத்துக்கிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு உள்கட்சிக்காரனை காட்டி கொடுத்துக்கிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பழப்பு பழைக்கிற நீ அரசியல் தற்கூரியா இல்லையா? இதுக்காக எத்தனை சங்கிங்க வேணாலும் கமெண்டில் கதறுங்க. ஒவ்வொரு கதறலையும் நான் ரசிக்கிறேன்.